குடும்பங்கள் பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாறுறது நல்ல ஒரு விஷயம். ரெண்டாவது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பாங்க. ஆல்மோஸ்டாவது திறந்து விடுங்க, போர் ஒரு வாரம் நிறுத்துங்க, இந்த வழியாக திறந்து விடுங்கன்ற மாதிரிலாம் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கும். எல்லாரு கூடயும் பேசுவாங்க, ஈரான் கூட, அமெரிக்கா கூட, இஸ்ரேல் கூடலாம் பேசுவாங்க. அது தனியாக நடக்கும். இது இல்லாமல் வேறு ரஷ்யா தரேன்னு சொல்லியிருக்காங்க எல்பிஜி. ஆனால் தராது நிச்சயமான தெரியாது. ஏன்னா யூரோப்பை மிரட்டுறதுக்காக தரேன்னு சொன்னது, அது என்னன்னு தெரியல. இனிமேல் தான் தெரியும் அந்த அப்டேட்டு. அமெரிக்காவிலேருந்து 10% ஒன்று உள்நாட்டு உற்பத்தியை ஸ்பீடப் பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவாங்க. இது இல்லாமல் இந்த மற்றவர்களும் மற்றதுக்கு மாறுவாங்க, எலக்ட்ரிக் இது அதுன்னு மாறுவாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. அந்த இன்னைக்கு போர் நின்னா கூட இந்த நிலவரம் சரியாகிறதுக்கு 2 வாரம் ஆகும். இன்னைக்கு நின்னா கூட. அதனால் எப்படியும் போர் நிற்கிற மாதிரி தெரியல, உக்கிரமாகுது. அதனால் என்ன ஆகுன்றத பொறுத்து தான் பார்க்கணும். எதையும் உறுதியாக சொல்ல முடியாத நிலைமையில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம கையில் கிடையாது. எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் இதுதான் நிலைமை. இவங்களாவது கொஞ்சம் பரவாயில்ல, எல்லா யூரோப்புக்கு இது கல்ஃப் கண்ட்ரிஸோட நல்ல உறவில் இருக்காங்க. காங்கிரஸ்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது, காங்கிரஸ் பீரியட்லலாம். இன்றைக்கி உக்காந்துட்டு பார்லிமெண்ட்லேயே இந்த விவகாரத்தை இதை பற்றி தான் பேசணும். என்ன நடக்குது, வளைகுடா யுத்தம் எப்படி போகுது, அதோடைய விளைவு என்ன பண்ண போகிறீங்க, என்ன திட்டம் வச்சுருக்கீங்க, இதுதானே கேட்கணும். சபாநாயகரை பதவி நீக்கின்னு நேற்று உட்காந்து சண்டை போட்டுனுக்குறாங்க. இவங்களெல்லாம் எதிர்கட்சியாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது?